அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதித்தமிழச்சி. நம்ம ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. 20/6/2024 ஆணி மாதத்தின் 6ஆம் நாள் வியாழக்கிழமை இரவு குரு ஹோரையில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். இப்ப நீங்க டிஸ்பிளேல பாக்குறீங்க இல்லையா, இது வசுதா சக்கரம். இந்த சக்கரத்தை பற்றிய பதிவு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாக நம்ம சேனல்ல நான் பதிவு செய்திருந்தேன். நிறைய பேர் வாட்ஸ்அப்ல இந்த சக்கரம் உங்ககிட்ட கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த சக்கரத்தோட விலை பாத்தீங்கன்னா ரூபாய் 650. தபால் மற்றும் பேக்கிங் செலவு 120 ரூபாய் சேர்த்து அனுப்பணும். இந்த சக்கரம் இருக்கக்கூடிய இடத்துல தீய சக்திகளின் பாதிப்பு இருக்காது. அத மாதிரி பண ஈர்ப்பு சக்தி உண்டாகும். உங்க வீட்டுல குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும். மேற்கொண்டு இதை பற்றிய விவரம் உங்களுக்கு தேவைப்படும் எனில் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். நிறைய பேர் வாட்ஸ்அப்ல எனக்கு நீங்க ரொம்ப நாளா பதில் சொல்லல, 10-15 நாள் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் நீங்க பொருள் அனுப்பலன்னு கேட்டிருந்தீங்க. ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருந்தேன், என்னுடைய போனை நான் மிஸ் பண்ணிட்டேன், இப்பதான் என் கைக்கு வந்திருக்கு. ஒவ்வொன்னா நான் வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கா பார்த்து நான் அனுப்பி வைக்கிறேன். உங்க யாருக்காவது இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கிற உங்க யாருக்காவது நான் பதில் சொல்லாம, அதாவது வாட்ஸ்அப்புக்கு பதில் சொல்லாம இருந்தாலோ, பூஜை பொருளுக்கு பணம் செலுத்தாமல் இருந்தாலோ மறுபடியும் ஒரு ரிமைண்டர் வாட்ஸ்அப் போடுங்க, நிச்சயமா பதில் தெரிவிக்கிறேன். இன்னைக்கு வரக்கூடிய குரு ஹோரை நேரத்துல நீங்க செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு உங்களுக்கு தேவையான பொருள் 1 ஸ்பூன் சோம்பு என்று அழைக்கப்படக்கூடிய பெருஞ்சீரகம். வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பெரும் துன்பத்தையும் தவிடு பொடியாக்கும் ஒரு தாந்திரீக பொருள் இந்த சோம்பு. இத சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் உங்க கையில எடுத்துட்டு நேரா உங்க பூஜை அறைக்கு போய் ஒரு தீபம் ஏத்துங்க. நான் இன்னைக்கு இந்த பதிவை பார்க்கும்போது வீட்டுல இல்லைங்க, ஆனா என் கையில சோம்பு இருக்கு. நான் இன்னைக்கு இந்த பதிவை பார்க்கும்போது அசைவம் அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டுட்டேங்க, பூஜை அறையில தீபம் ஏத்த முடியாதுங்க, நான் செய்யலாமான்னா தாராளமா செய்யலாம். ஹால் அமர்ந்து செய்யுங்க. உங்க முன்னாடி தண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, தீபம் ஏத்த சொல்றது எதுக்குன்னா, நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா பஞ்சபூதத்துல ஏதாவது ஒண்ணு நம்ம கூட இருக்கணும். அப்பதான் நம்ம செய்யக்கூடிய விஷயத்துக்கான பலன் உடனடியாக கிடைக்கும். இப்ப பஞ்சபூதத்துல உங்களால தீபத்தை ஏத்த முடியல அப்படின்னா 1 டம்ளர் தண்ணீர் எடுத்து உங்க முன்னாடி வச்சுட்டு வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த சோம்பை உங்களுடைய வலது உள்ளங்கையில வச்சுட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைய அந்த சோம்பை பார்த்து சொல்லிட்டு 3 முறை நீங்க அந்த சோம்பு மேல ஊதணும். ஊதும் போது எச்சில் படக்கூடாது. நல்லா வாயை கொப்பளிச்சுட்டு வாயில உமிழ்நீர் சுரக்காம பாத்துக்கோங்க. ஒரு 5 நிமிடம் நீங்க மனதை தியான நிலையில வச்சீங்கன்னா கொஞ்ச நேரம் உமிழ்நீர் சுரக்காம இருக்கும். அப்ப நீங்க உங்க வாயால நீங்க கைகளை நீட்டி வடக்கு திசையை நோக்கி நீட்டி அந்த சோம்பை பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும், பணம் சேரணும், ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கணும்னு சொல்லி அந்த சோம்பை பார்த்து 3 முறை ஊதிட்டு கைகளை நன்றாக மூடிட்டு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் எதுவுமே தெரியலையா, சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் உங்ககிட்ட ஈர்த்து கொடுக்கக்கூடிய பீஜ மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா க்ளீம், இக் லீ இம், க்ளீம். அந்த வார்த்தையை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிட்டு அந்த சோம்பை தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருங்க. போட்டுட்டு மறுநாள் காலையில அந்த தண்ணீரை வீட்டை சுத்தி தெளிச்சு விட்டுட்டு அந்த சோம்பை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திருங்க. விடிந்தால் பௌர்ணமி முதல் நாள் இரவு நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தீய சக்திகளையும் நிச்சயமாக நீக்கும். உங்கள் தீராத துன்பம் தீரும். நிறைவேறாத அத்தனை வேண்டுதலும் நிச்சயமாக வாராகி தேவியின் அருளால நிறைவேறும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. இப்ப நான் சொன்ன பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா தவறாம லைக் பண்ணுங்க. வாராகி தேவியின் அருளால நல்லதே நடக்கட்டும்.